ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைகாட் சமையல். இன்றைக்கி நம்ம கனவா மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? 4 ஸ்டெப்பு தாங்க. அதுக்காக ஏன் மார்க்கெட்டில் நின்றுட்டுருக்கீங்க? கனவா மீனை வாங்கிட்டு அதனுடைய தலையை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதழ் போல் ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியை பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு அங்கே குட்டியாக காய் போல் ஒன்று இருக்கும், அதை எடுத்துடுங்க. இதை போடக்கூடாது. இதுதான் கனவா மீனோட முள். இதை எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பகுதிக்கு போயிடலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பிளாஸ்டிக் போல் ஒரு பொருள் இருக்கும். அதையும் நம்ம கையை விட்டு லைட்டாக அப்படி இழுத்தோன்னா சல்லுன்னு வந்துடும். அவ்வளவுதான்ப்பா, எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம், பிளாஸ்டிக் இதை முழுங்கிடுச்சான்னு சொல்லிட்டு. இதையும் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, கனவா மீனில் தலைப்பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் வந்தீங்கன்னா அங்கே ஒரு கருப்பாக மினுன்னு ஒரு பகுதி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது தாங்க அந்த மையின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், இந்த மை மீனோட கலந்துருச்சுன்னா அதனுடைய கலரே மாறிடும். அந்த மையை அழகாக அப்படியே கிள்ளி எடுத்துடணும். 4வது இதனுடைய இந்த ஸ்கின்னை எடுக்கிறோம். சிலர் ஸ்கின்னோட கூட போடுவாங்க. அவ்வளவுதான்ப்பா, ஒரு 4 தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. கனவா மீன் சமைக்கிற வீடியோவும் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.